ஹாய் செம்ம மழை பிரியாணி வேணும். ஒரு வீடியோ எடுக்க சொன்னால் யாருமே எடுக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு கேமராவை வச்சு இருக்கிறேன். ஆமாம், அப்படியே அப்படியே கழுவி வச்சுருவேன். வீடியோ எடுத்ததுன்னா அவ்வளோ கஷ்டமா என் தலைலாம் மறைக்குது. பிரியாணி போனால் போட்டோம் பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்தா ஒரு வீடியோ எடுனா ரொம்ப பண்ணுறாங்க எல்லாரும். கடவுள் ஒன்று இல்லைன்னா ஒன்று கொடுப்பார்ல. என் வீடியோ வந்து ஒரு 7-8 பேர் அவ்வளோதான் பார்க்குறீங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க. நானும் யூடியூபராக ஆகக்கூடாதா? கொஞ்சமாக பிரியாணி 1/2 கிலோ தான் சிக்கன் வாங்கினேன். அந்த 1/2 கிலோலையே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டுக்காக சேர்த்துட்டு. இப்போ கொஞ்சம் பிரியாணி, ஏன்னா 2 பேர் தான் இருக்கணுமா. பாப்பாவும் சாப்பிடும், ஆனால் வந்து வெறும் சாப்பாடு சாப்பிடும், காரம் இல்லாமல் இருந்தா. பாருங்க. ஹாய் நீ சொல்ல. ஹாய் ஹாய் சொல்லுமா. நீ காண்டு மாதிரி பார்த்துனுக்குறாங்க. நம்ம எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே, என்ன லூஸு தனியாக பேசிட்டு ரெண்டுன்னு எட்டி பார்க்குறாங்க. இங்கே வந்து மூஞ்சியை காட்டுவா. என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. எது ஒன்று ஜெயிச்சிடுவேன். நான் நினச்சே பார்க்கல இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து இங்கே நிற்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுது. நார்மலாக தாங்க பிரியாணி செய்வேன். எல்லாரும் நார்மலாக நனவு போடுவாங்கள்ல, மேலே நார்மலாக தக்காளி சாதம் மாதிரி இருக்கும் பிரியாணி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீனாக வச்சுப்பேன். ஃபஸ்ட்லாம் இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ வந்து பாப்பாவால் ரொம்ப உடம்பு முடியாமல் இதுதான் ஓரளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எங்கள் சித்தி வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்பா அவ்வளோதாங்க. தக்காளி வெங்காயம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் சிக்கன் ஏற்கனவே கழுவி வச்சு வீடியோ அப்போலேருந்து எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த மனுஷன் எடுக்கலை வீடியோ. நான் ஏதாவது ஃபெஸ்டிவலு அந்த மாதிரி டைமில் மட்டும் பார்த்து செஞ்சுப்பேன். இது வீட்டில் இருந்ததுனால ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாமே அப்படின்றது செஞ்சுக்கலாம். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வந்து ஸ்டேட்டஸில் வச்சா கூட சொந்தக்காரங்களே பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுங்கன்னா இது வந்து சில்லி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சிப்பேன். இது வந்து ஆச்சி கொஞ்சமாக பாப்பாவும் சாப்பிடுன்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுருவேன். சின்ன குக்கர் தாங்க, இந்த சைஸ் தான் அரிசி. குக்கரையே காட்டுறோம் பாருங்க, இந்த சைஸ் குக்கர். யாரோ பார்த்துட்டு போகிறாங்க எங்கள் வீடியோவை. கொஞ்சம் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டுறாங்க. இது வந்து பிரியாணி மசாலா, வேற ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க போட்டு அப்படியே
எப்பயும் எடுத்து வச்சிடணும். இந்த அஞ்சரை பெட்டியை கூட ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். இங்கே வச்சா பூச்சி வருது. அதனால நான் இது வரைக்கும் இல்லை, இப்போ தான் யூஸ் பண்ணுறேன்னா பக்கத்து வீட்டில் சொன்னாங்க பூச்சி வரும்னு. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சொன்னாங்க தான். இதான் இதை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் நல்லா பொண்ணுங்க, அதனால சப்போர்ட் பண்ணுவேன். எப்பயோ வச்ச அந்த லெமன் இருந்துச்சு, அது சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். தலை தெரியலல்ல, பாதியாக தான் தெரியுது தலை. அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுடுவேன். அரிசி இதில் ஊற வச்சுட்டேன். கேன்ல தண்ணி எடுத்துக்காப்பா. அப்புறம் வந்து அவ்வளோதான், எடுத்த பொருளை அந்த இடத்துல வச்சு வேண்டியதான். தயிரெல்லாம் ஊற்றிச்சு. நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி வீடியோ இதாங்க போடுறேன். நான் இந்த மாதிரி பேசிடலாம் தயிரெல்லாம் ஊற்றிச்சு. இந்த சிங்க் இருக்கு, இதனால தண்ணி கொஞ்சம் குடிச்சுட்டேன். நான் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நான் எப்பயுமே வந்து சொந்தக்காரங்களெல்லாம் விட இந்த பழகணுங்க அவங்களெல்லாம் ரொம்ப நம்புவேன். அதனால என் வீடியோ எல்லாரும் பாருங்க, எனக்கு பிடிக்கும். தண்ணி இவ்வளோண்டு பத்தாது, இன்னொன்று வேணும். தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து இது வந்து முடிச்ச உடனே சாப்பாடோடைய வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்க. அரிசி போடுறேன், தண்ணி போடுறேன். கொதிக்கலன்னா என்ன, நம்ம தானே தின்ன போகிறோம். எனக்கு எப்பயுமே வந்து அடவடியாக செஞ்சால் கடன்னு அந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா வரும். பார்த்து பார்த்து செஞ்சால் எனக்கு நல்லா வராது. போட்டேன். என் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. உப்பு போடவே இல்லை, இது கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க. ஒன்றும் புரியல ஒருத்தருக்கு, என்னடா நம்ம வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டோமே, இந்த லூசு பேசின்னு இருக்க. ஆல்ரெடி வந்து என்ன லூசுன்னு தான் சொல்ல இருப்பாரு. நான் பாட்டுக்கு ஏதோ போடுறேன், எனக்கே நினைச்சா பெருமையா இருக்குங்க. லாஸ்டா கொஞ்சம் புதினா, எனக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம். என்னை எதனா ஒன்று தெரியல சொல்லிட்டாங்கன்னா அதை கற்றுக்கிற வரல நம்ம ஓய மாட்டோம். கொஞ்சோண்டு புதினா தண்ணியில் கழுவிட்டு மேலே போட்டுறேன். அவ்வளோதான். கொதிக்கலன்னா என்ன, அப்படியே மூடி வைப்பேன், அதுவே விசில் வந்துடும். என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிட்டு பாப்பாவா, எல்லாருக்கும் பாய் சொல்லலாம். வா 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 வா, கம் கம், பாய். மழையில கூட துணி போட வேணாமா, நம்மளுக்குலாம் குளிர் தாங்க முடியல. பாய். அவ குத்தா, எல்லாருக்கும் அவ குத்தா. பாய்.